யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தின் அடிப்படையில் நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை, இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தியானிப்போம், வாசிக்க கேட்போம். அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். இதோ நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன். உன்னோட கூட இருக்கிற எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய கிரியைகளை, செய்கைகளை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கோடே கர்த்தர் இருக்கிறார் என்பதை அபிமெலேக்கரும் கேருரார் மேய்ப்பரும் கண்டார்கள். அவனோடு வந்து உடன்படிக்கை பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் அங்கே 32ஆம் அதிகாரம் 30ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீர்களானா, யாக்கோபோடே கர்த்தர் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் எல்லாரும் கண்டது மாத்திரமல்ல, லாபான் கண்டான். அங்கே ஆண்டவர் லாபானை எச்சரிக்கிறார், நீ யாக்கோபோட நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்பதை கண்டோம். நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவனோட கூட இருந்ததுனால மற்றவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். யோசேப்போடே கர்த்தர் கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். யோசேப்போடே கர்த்தர் கூட இருந்தார், அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். சிறைச்சாலை தலைவன், அதே போல போத்திபார் வீடு, எகிப்து எங்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்பதை நாம் வாசித்தோம், தியானித்தோம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5, 9 வசனங்களிலேயும் 3, 7, 4, 14 சில வேத பகுதியை நான் உங்களோடு காண்பித்தேன். கர்த்தர் மோசையோட கூட இருந்தது போல நான் யோசுவாவோடும் கூட இருப்பேன் என்று சொல்லி எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னவர் 4:14 அன்றைய தினமே கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். மோசேக்கு எப்படி பயந்து நடங்கி இருந்தார்கள், அதே போல யோசுவாவுக்கும் பயந்து நடுங்கி இருந்தார்கள். கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறதை எல்லா கண்களும் கண்டது என்பதாக ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது மாத்திரமல்ல, நம்மை நம் மூலியமாய் கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருக்கிற எல்லா கண்களும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதை காண்கிற மாதமாய் கர்த்தர் இந்த மாதத்தை வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஆமென். 118ஆம் சங்கீதத்தில் வாசித்தோம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்பதாக. ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம் என்றால், நீங்களும் நானும் யார் பட்சத்தில் இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறதற்கு சில அடையாளங்களை நான் காண்பித்து கொடுத்தேன். அங்கே வேதத்தில் தாவீதின் பட்சத்தில், கர்த்தரின் பட்சத்தில், அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய பட்சத்தில், தாவீதின் சேனையின் பட்சத்தில், பக்தி வைராக்கியம் உள்ளவர்களுடைய பட்சத்தில், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் பட்சத்தில், வசனத்தின் பட்சத்தில் நீங்களும் நானும் நிற்க வேண்டும். இது ஒரு பெரிய அடையாளம் என்பதை போன வாரம் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். இந்த வாரம் ஒரு வேத பகுதியின் அடிப்படையில் கொஞ்ச நேரம் வசனத்தை தியானிக்க போகிறோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 22ஆம் அதிகாரம் அதனுடைய 15, 16 வசனத்தை வாசிக்க கேட்போம். வேலை செய்யத்தக்க திரளான சிற்பாசாரிகளும் தச்சரும் கல் தச்சரும் எந்த வேளையிலும் நிபுணரானவர்களும் உன்னோடு இருக்கிறார்கள்.
பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. நீ எழும்பி காரியத்தை நடப்பி, நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடே இருப்பாராக. கர்த்தர் உன்னோடே இருப்பாராக. 1 நாளாகமம் 28:10 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னார். ஆகாய் 2:4 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், செருபாபேலே நீ திடன் கொள் என்று சொல்லி வேலையை நடத்துங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறார். இங்க ஆண்டவர் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் தாவீதுக்கு கர்த்தர் யுத்தம் இல்லாதபடிக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுத்ததற்கு பின்பாக அவன் மச்சிப்பாவப்பட்ட கேதுரு மரங்களினால் செய்யப்பட்ட வீட்டிலே அவன் வாசமாய் இருக்கையில், உடன்படிக்கை பற்றி இப்படி தரைகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறதே என்கிற ஒரு பாரம் வந்தவுடனே நாத்தான் தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பி சொல்லுகிறார், தாவீதே, ஆடுகளுக்கு பின்பாக போய்க் கொண்டிருந்த உன்னை ஆடுகளை விட்டு பிரித்து பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை கொடுத்து இஸ்ரவேல்ல உன்னை ராஜாவாய் மாற்றிருக்கிறேன். நீ எனக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவாயாக. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலிருந்து ஒரு ஜாதி ஜனத்திலிடத்திலாவது, ஒரு நியாயாதிபதிகளிடத்திலாவது, ஒரு ராஜாக்களிடத்திலாவது எனக்காக ஆலயத்தை கட்டுவாயா என்று நான் இதுவரை கேட்டதே இல்லை. நீ எனக்காக கட்டுவாயா என்று சொன்னபோது அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டார். புதிய தரிசனத்தை கொடுத்து, நான் கற்றேன் ஆண்டவரே என்று எழும்பின போது அங்கே தீர்க்கதரிசி பேசின வார்த்தை, நீ அல்ல, உன் கர்ப்பப்பிறப்பாய் இருக்கிற சாலமோன் இந்த ஆலயத்தை கட்டுவான். உன் கை இரத்தத்தினால் தோய்ந்திருக்கிறபடினாலும், நீ யுத்த புருஷனாய் இருக்கிறபடினாலும், நீ அல்ல, அவன் சமாதான புருஷனாய் இருக்கிறபடியா அவன் ஆலயத்தை கட்டுவான். சவுலை விட்டு நீக்கின கிருபையை உன் மகனாகிய சாலமோனை விட்டு நீக்காதபடிக்கு நித்திய கிருபையின் உடன்படிக்கையை நான் அவனோடு பண்ணுவேன். அவன் கர்த்தருடைய வார்த்தையும் பிரமாணத்தையும் விட்டு விலகும் போது நான் அவன் மிலாற்றினாலே தண்டிப்பேன். அவன் எனக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னபோது தரிசனத்தை பெற்ற தாவீது சாலமோனுக்கு ஏற்ற நேரம் வந்தபோது, என் மகனே சாலமோனே, நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். இவ்வளவு பெரிய வேலையை நீ செய்யணும், தேவ ஆலயத்தை கட்டணும் என்பதற்காக சாலமோனை உற்சாகப்படுத்தும் போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீ ஆலயத்தை எழும்பி கட்டு, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். ஆமென். சத்தமா அல்லேலூயா. நான் ஏற்கனவே ஒரு நாள் உங்களுக்கு சொன்னேன், ஏதேன் தோட்டத்தில் உலாவி முதல்ல கர்த்தர் பிரசன்னமானவர், அதற்கு பின்பாக ஆசரிப்பு கூடாரத்தில் உலாவி தேவ பிரசன்னத்தில் வெளிப்பட்டவர், மகிமையில் வெளிப்பட்டவர். 3வது சாலமோன் கட்டின ஆலயத்தில் வெளிப்பட்டவர். 4வது செருபாபேல் கட்டின ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு பின்பாக ஏரோது அந்த ஆலயத்தை புதுப்பித்தான். அந்த ஆலயத்தில் தான் இயேசு உலாவினார், இயேசு பிரசங்கித்தார், இயேசு அற்புத அடையாளங்களை செய்தார். அந்த ஆலயத்தில் மகிமை வெளிப்பட்டது. மீண்டும் ஒரு ஆலயம் மீண்டும் கட்டப்பட வேண்டும். அந்த ஆலயம் கட்டப்படுகிறதற்கு முன்பாக இந்த எழுப்புதலின் நாட்களில் கர்த்தர் நம் மூலியமாய் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் மிகப்பெரிய எழுப்புதலை தேவன் தரப்போகிறார். அந்த ஆலயம் நீங்களும் நானுமே அந்த ஆலயமாய் இருக்கிறோம். இந்த ஆலயத்தை தான் ஆண்டவர் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 2:21-22 அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். உங்களையும் என்னையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக கர்த்தர் நம்மை கூட்டி கட்டி கொண்டு வருகிறார். 3 வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. 1 மாளிகையை கர்த்தர் கட்டுகிறார், 2வது பரிசுத்த ஆலயத்தை கட்டுகிறார், 3வது தேவனுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் கட்டுகிறார். 1 மாளிகை. பக்கத்தில் பார்த்து கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க மாளிகை, நீங்க தேவனுடைய வாசஸ்தலம்.
நீங்க பரிசுத்த ஆலயம். ஆண்டவர் கட்டுறாராம். பரிசுத்த ஆவியினாலே கர்த்தர் நம்மை கட்டி எழுப்ப போகிறார். அந்த ஆலயத்துல தான் இந்த கடைசி கால எழுப்புதல்ல தேவ மகிமை, இந்த ஆலயத்துல தான் தேவன் நம்மத்தில் வெளிப்பட போகிறார். 1 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். 1 கொரிந்தியர் 6 அதனுடைய 19 பாருங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் ஐக்கியம் இருக்கிற தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அப்ப நீங்களும் நானும் யாருக்கு சொந்தம்? தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நாம் எல்லாரும் கர்த்தருடையவர்கள். ஆமென். கொலோசியர் 2:6 பாருங்க. நீங்க கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு அவர் மேல நீங்க கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மை மாளிகையாக, பரிசுத்த ஸ்தலமாக, தேவனுடைய வாசஸ்தலமாக ஆண்டவர் கூட்டி நம்மளை கட்டி வருகிறார். ஒவ்வொரு நாளும் தேவையான அளவு கிருபை, தேவையான அளவு அபிஷேகம், தேவையான அளவு வல்லமை, தேவையான அளவு பலன், தேவையான அளவு மகிமை, எந்தெந்த அளவுக்கு எந்தெந்த அளவுல கலவையை போட்டு நம்மளை கட்டணுமோ ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆலயமாய், மாளிகையாய், வாசஸ்தலமாய், பரிசுத்த ஸ்தலமாய், தேவனுடைய ஆலயமாய் கட்டி வருகிறார். நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயம். Praise God. இந்த ஆலயத்தை சாலமோன் கட்டுறான். கட்டும் போது ஒன்று சொல்றாரு, என் மகனே சாலமோன், நீ எழுந்து காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக. இன்னொரு தமிழில் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இப்படி இருக்கு, எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை நான் சொல்றேன். இந்த ஆலயத்தை கட்டி முடிப்பதில் வெற்றி பெறுவாயாக. எப்படி? இந்த ஆலயத்தை கட்டி முடிப்பதில் என்ன பெறுவாயாக? ஆம். அப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்ய சொல்றாரு, தொடங்க சொல்றாரு. ஆண்டவர் செய்ய போறீங்க, நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்த காலை ஆராதனையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றார், நீங்க செய்யக்கூடிய காரியத்தில் கர்த்தர் வெற்றி பெறுகிறதற்கு ஏற்ற எல்லா காரியத்தையும் இன்னைக்கு கர்த்தர் செய்ய போகிறார். இந்த வாரம், இந்த மாதம் நீங்க என்னென்ன காரியத்தெல்லாம் தொடங்க போறீங்களோ, என்னென்ன காரியத்தெல்லாம் அஸ்திபாரமா போட்டிருக்கீங்களோ, செருபாபேல இந்த ஆலயத்துக்கு நீ அஸ்திபாரம் போட்டாய், உன் கையே இதை கட்டி தீர்க்கும் என்று சொன்னது போல எதெல்லாம் செய்ய போறீங்களோ, ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. என்னென்ன வேலையா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், நீங்க தொடங்கின எல்லா காரியத்திலையும் கர்த்தர் வெற்றி பெற செய்ய போகிறா. இந்த மாதம் கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தரப்போகிறா. என் மகனே சாலமோனே, நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறா. இந்த ஆலயத்தை கட்டி முடிப்பதில் வெற்றி பெறுவார். இந்த பிசினஸ் செய்து முடிப்பதில் வெற்றி பெறுவார். வாயை திறங்களேன், ஜெபம் பண்ணுங்களேன். அதுக்கப்புறம் பிரதர் இங்க வந்து இந்த மாசம் ஆரம்பிக்க போறோம், ஜெபம் பண்ணுங்க, இதுல கர்த்தர் ஜெயம் தரணும்னு என்கிட்ட வந்து சொல்லி ஜபிக்க கூடாது. இதுதான் சரியான நேரம். வாயை திறங்க, பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. எழுத போற நீட் எக்ஸாமா, எழுத போற எந்த ஸ்டடீஸா, என்னென்ன காரியம், ஹையர் ஸ்டடீஸ்க்கு போறீங்களா, வேலையா, படிப்பா, வியாபாரமா, என்னென்ன காரியங்கள், நீங்கள் செய்கிற காரியத்தில் தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். வெற்றியை தரமா செய்ய போகிறார், தரமா உங்களுக்கு கொடுக்க போகிறார். நல்ல கையை தட்டி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. நல்லா. Thank you Lord. ஆமென். என் மகனே சாலமோனே, நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடு கூட இருந்து தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஆமென். நீ செய்கிற எல்லா காரியத்திலையும் வெற்றி பெறுவாய். தாவீது சாலமோனை பார்த்து ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் நம்மை கொண்டு கட்டணும்னா, நம்ம கொண்டு தேவன் நம்ம கூட இருந்து செய்யணும்னா
சாலமோனுக்குள்ள 3 காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதற்கு பின்பாக எப்படியெல்லாம் கர்த்தர் சாலமோனோடு கூட இருந்தார் என்பதை ஒரு 4-5 பாயிண்ட் வேகமாக சொல்லி முடிக்க போகிறேன். முதலாவது வாசிப்போம். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இது உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதி உள்ள புருஷனா இருப்பான். சுற்றிலும் சொல்லுங்க, அமைதல் உள்ள புருஷன். யாரை கொண்டு கர்த்தர் கட்டுவார்? யாரோட கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்? யாரை கொண்டு கர்த்தர் வெற்றி பெறும்படி காரியங்களை நடப்பிப்பார்? அமைதல் உள்ள புருஷன். அதனால நீங்க இவங்களை மட்டும் நினைக்கப்படாது. உங்க மைண்ட்ல அப்படிலாம் ஓடுறது எனக்கு அப்படி ஸ்கேனு ஈஸி பார்த்த மாதிரி அப்படி பார்த்த மாதிரி தெரியுது. அமைதியில் உள்ள புருஷன், ஒழுங்கு அமைதியா இருங்கடா அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. உங்களுக்கும் சேர்த்து தான். ரூத்தை பற்றி பேசினாலும் அது எங்களுக்கும் உடையது தான். ஆமென். தெபாராளை பற்றி ஒரு பிரசங்கம் வந்துச்சுன்னா அது எங்களுக்கும் சேர்ந்தது தான். தாவீதை பற்றி மாத்திரம் பேசுச்சுன்னா அது தாவீதுக்கு இல்லை, உங்களுக்கும் சேர்த்தது தான். அதனால சாலமோனை பார்த்து தாவீது சொன்ன காரியம் எழும்பி காரியத்தை நடப்பி என்று சொன்னார். ஆண்டவர் சாலமோனை கொண்டு கட்டுறார்னா ஒன்று சொல்றார், அவன் அமைதல் உள்ள புருஷன். முதல்ல அமைதி, அமைதல் உள்ள ஒரு மனிதன். ரெண்டாவது அடுத்த வார்த்தை, சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விளக்கி அவனை அமர்ந்திருக்க சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை எல்லாம் விளக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். இங்க பாருங்க, அமர்ந்திருக்க செய்வேன் அப்படின்னா என்னத்தம்? இளைப்பாறுதல் உள்ள ஒரு புருஷன், அமைதி உள்ள ஒரு புருஷன். இரண்டாவது இளைப்பாறுதல் உள்ள ஒரு புருஷன். மூன்றாவது, ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன். மூணாவது சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நாட்களில் சமாதானத்தையும் அமர்க்கையையும் அருளுவேன். அப்படிப்பட்ட ஒரு புருஷனோட தான் கர்த்தர் கூட இருந்து வெற்றியை தருகிறார், கூட இருந்து ஆலயத்தை கட்டும்படி செய்கிறார். முதல்ல சொன்ன அமைதல் உள்ள புருஷன் என்பதாக. எப்போது மனுஷனுக்கு ஒரு அமைதி, எப்போ ஒரு மனுஷன் வாழ்க்கையில் அமைதி வரும்? உங்க சரீரத்தில், உங்க ஆவி ஆத்மாவில் எப்போ ஒரு அமைதி கிடைக்கும்? இந்த சரீரம் போராட்டம் உள்ள சரீரம், யுத்தம் உள்ள சரீரம், மாம்சம் உள்ள சரீரம். இந்த சரீரத்தில் எப்போ ஒரு அமைதி வரும் தெரியுமா? எப்போ பாவம் இல்லாத ஒரு ஜீவியம் இருக்கிறதோ அப்பந்தான் ஒரு அமைதி இருக்கும். எப்போ பாவமும் அசுத்தமும் உலகமும் இருக்கோ அப்போ பாருங்க ரெஸ்டே இருக்காது, ஒரு அமைதியே இருக்காது. அங்கங்க அப்படியே அழைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பயம் வருகிறத பார்க்க முடியும், இருள் இருக்கிறத பார்க்க முடியும். நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன், ஒரு பாவம் என்று சொன்னால் பாவத்துக்கு பின்பாக 7 காரியம் இருக்கிறது என்பதாக. ஒரு பாவமோ அசுத்தமோ தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியம் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பாவத்துக்கு பின்பாக அங்கே வேதம் சொல்லுகிறது பயம் இருக்கிறது, பாவத்துக்கு பின்பாக மரணம் இருக்கிறது, பாவத்துக்கு பின்பாக நியாய தீர்ப்பு இருக்கிறது, பாவத்துக்கு பின்பாக சாபம் இருக்கிறது, பாவத்துக்கு பின்பாக இருள் இருக்கிறது, பாவத்துக்கு பின்பாக வஞ்சனை இருக்கிறது, பாவத்துக்கு பின்பாக 7 காரியங்கள் இருக்கிறது. ஒரு சின்ன பாவம்னு நினைப்போம், ஒரு சின்ன வார்த்தையை விட்டுட்டோம் நினைப்போம், உடனே அமைதியே இல்லாதபடி ஒரு சூழ்நிலை வரும். எப்ப பாவத்திலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை ஒரு மனிதனுக்கு வருகிறதோ அப்பந்தான் ஒரு பெரிய அமைதியை கர்த்தர் நமக்கு தர முடியும். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனுடைய இரக்கங்களை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு நம்மை மன்னிக்கிறவர், இயேசு நமக்காக இரக்கம் செய்கிறவர், இயேசு நமக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் கடலின் ஆழத்தில் கொண்டு போய் போடுகிறவர். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம் பாவங்களை அகற்றுகிறவர். செவேர் என்று இருந்தாலும் வெண் பஞ்சியை போல மாற்றுகிறவர். இந்த காலை ஆராதனையில சபையில ஏதோ ஒரு
விதத்தில் அங்கும் இங்கும் அலக்களித்துக் கொண்டிருப்பீர்களானா, அமைதி இல்லை என்று சொல்லுவீர்களானா, நீங்க உங்களை செக் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு இடத்துல டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? ஏதாவது ஒரு இடத்துல விழுந்திருக்கோமா? ஏதாவது ஒரு இடத்துல யாரையாவது ஹர்ட் பண்ணி இருக்கிறோமா? ஏதாவது ஒரு இடத்துல மற்றவர்களை பத்தி பேசி இருக்கிறோமா? ஏதாவது ஒரு இடத்துல யாரையாவது குறை சொல்லி இருக்கிறோமா? ஏன் அமைதி இல்லை? பாவம். இன்னைக்கு அறிக்கை செய்தா, இன்னைக்கு தேவனுடைய இரக்கத்தை பெற்றா, அவன் அமைதி உள்ள புருஷனாயிருப்பான். ஆமென். நீங்க ஒரு ஆளுக்கு மேல கசப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால தூங்க முடியும் நிம்மதியா? யார் மேலே அது கசப்பு, வைராக்கியம், பொறாமை இந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தூங்க விடாது. பொறாமை எலும்பு உருக்கின்னு இருக்கு. கேன்சரை விட ஒரு மோசமான வியாதி பொறாமை. ஆமாம், வியாபாரத்தில், ஊழியத்தில், படிப்பில் ஆளை பார்த்த உடனே ஒரு பொறாமை வருதுன்னா உங்களுக்கு அமைதி போச்சுன்னு அர்த்தம். யாரையாவது பற்றி தப்பாக பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய கேரக்டரை தப்பாக பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக நீங்கள் பேசிட்டு போவீங்க. ஆனால் என்னத்தை இழந்துருவீங்க? போயிடும். அப்படியே பாருங்க, போயிடும். நீங்கள் எல்லா விஷயத்திலும் சொல்கிறேன், உங்கள் குடும்ப காரியம், வேலையில், வியாபாரத்தில், ஊழியத்தில் அமைதி இருந்தால் தான் உங்கள் மூலியமாக கர்த்தருடைய எழுப்புதலும் மகிமையும் உங்கள் ஆலயத்தை கட்ட கர்த்தர் உதவி செய்வார். அவன் அமைதலுள்ள புருஷன். ஆமென். ரெண்டாவது எப்போ அமைதி வரும் தெரியுமா? 1 பேதுரு 3:4 பாருங்க. அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருப்பதாக, இது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஒன்று, உங்க ஆவியில டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாது, அப்பந்தான் அமைதி. நீங்க இன்னைக்கு அறிக்கை பண்ணுங்க, விட்டு கொடுங்க, மனம் திரும்புங்க, ஒப்புரவாகுங்க, மன்னிப்பு கேளுங்க. நீங்க மன்னிக்கணும்னா மன்னிங்க, கசப்பை தூக்கி போடுங்க, அப்போ ஒரு அமைதி வரும். ரெண்டாவது எப்ப அமைதி வரும்? உங்க சுபாவம் அமைதல் உள்ள ஆவியா இருக்கணும். சாந்தமும் அமைதல் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற உங்கள் குணமே உங்களுக்கு அலங்காரமா இருப்பதா, இது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. சங்கீதம் 131:2 பாருங்க. தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை என்ன செய்யறேன்னா அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல இருக்கிறது. எப்ப அமைதி தெரியுமா? கேரக்டர் ஓரியன்டட்ல நீங்க தேவசாயில வெளிப்படுத்தணும். சுபாவம் தேவசாயில மாறணும். இப்பதான் அமைதி. ரெண்டாவது சொன்னேன் இளைப்பாறுதல். அதே வேத பகுதியில் தாவீதுக்கு அங்க ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதல் உள்ள புருஷன். ரெண்டாவது, சுற்றிலும் இருக்கிறவன் சத்துருக்களை எல்லாம் விளக்கி ரெஸ்ட். தாவீதுக்கு ஆண்டவர் தரிசனமாகி 2 சாமுவேல் 7 சொன்னார்ல, ஆரம்பத்தில் சொன்னல, அவனை சுற்றிலும் இளைப்பாற பண்ணுவேன். நீ யுத்த புருஷன், உன் கைகள் இரத்தத்தினாலே தோய்ந்திருக்கிறது. ஆனா அவனோ எங்கும் இளைப்பாறுதல், சுற்றிலும் இளைப்பாறுதல். ஒரு யுத்தம் இல்லை, ஒரு சண்டை இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சண்டை போட வர்ற ராஜாட்ட, வாங்க மாமா உங்க பிள்ளைய தாங்க மாமா, சொல்லுங்க, வாங்க மாமா உங்க பிள்ளைய தாங்க மாமா. 1000 பேரை கல்யாணம் முடிச்சிருக்கான்னா சும்மா வாயா 1000 700 + 300 + 1 1001 மொய்யி வச்ச மாதிரி பண்ணியிருக்கான். அமைதல் உள்ள புருஷன் இளைப்பாறுதல், எங்கும் இளைப்பாறுதல். என்னது? எங்கும் அவனுக்கு கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தார். 1 நாளாகும் 22:18 பாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து 4 திசையிலும் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்தார் அல்லவா? தேசத்தின் குடிகளை என் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு முன்பாகவும் அவருடைய ஜனத்திற்கு முன்பாகவும் தேசம் கீழ்ப்பட்டிருந்தது. எல்லா திசையிலும், ஒரு திசையில மாத்திரம் அல்ல, 4 திசையிலையும் இளைப்பாறுதல்.
2 நாளாகும் 20ஆம் அதிகாரம். யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர்கள் மோவாப் தேசத்தார் மற்றும் சேயீர் மலை தேசத்தார் யுத்தம் பண்ணும்படி எழும்பி வந்தபோது தேவ சமூகத்தில் ஜெபித்தான். கண்களை ஏறெடுத்து பார்த்தான், உபவாசித்தான். என்ன செய்யணும் எனக்கு தெரியலையே, பலனில்லைன்னு ஜெபித்தான். கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணினார். யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமர்க்கையா இருந்தது. அவனை சுற்றிலும் யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்தார். இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கணும், இளைப்பாறுதல் உள்ள வியாபாரமா இருக்கணும், இளைப்பாறுதல் உள்ள குடும்பமா இருக்கணும். யுத்தமான குடும்பமா இருக்கக்கூடாது, யுத்தமான ஊழியமா இருக்கக்கூடாது. எப்பக்கத்திலும் 4 திசையிலும் கர்த்தர் இளைப்பாறுதல். 3வது வேதம் சொல்லுகிறது, அதே வேத பகுதியில் கடைசி பகுதியை பாருங்க. அவன் நாட்களில் இஸ்ரவேலில் சமாதானத்தையும் அமர்க்கையையும் அருளுவார். ஒன்னு அமைதி, இன்னொன்னு இளைப்பாறுதல், 3வது சமாதானமும் அமர்க்கையும். ஏசாயா 30:15 பாருங்க. நமக்குள்ள ஒரு அமர்க்கையும் சமாதானமும், ஆமா, ஒரு அமர்ந்திருக்கிற ஒரு அமர்க்கை சமாதானம் உண்டாகணும். 30:15 வாசிப்போம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். எது? அமெரிக்கையும் நம்பிக்கையும் தான் நமக்கு பலன். காத்திருக்கிறது, அமர்ந்திருக்கிறது, சமாதானத்தோட இருக்கிறது, இதுதான் பலன். சரி, வேகமா நான் செய்திக்கு நேரா ஒரு 3-4 பாயிண்ட் வேகமா வசனத்தை சொல்லுகிறேன். ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு தெரியல. கர்த்தர் தாவீதோட சொன்னார், நீ உனக்கு நான் தரப்போகிற மகன் அவன் ஆலயத்தை கட்டுவான், அவனோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். அவன் அமைதல் உள்ளவன், இளைப்பாறுதல் உள்ளவன், அமர்க்கையும் சமாதானமா இருப்பான். அப்படிப்பட்டவனை வச்சுதான் கர்த்தர் ஆலயத்தை கட்டுறார். அவன் கூட நான் இருப்பேன்றார். எப்படியெல்லாம் கர்த்தர் தாவீதோட அங்கே சாலமோனோட கூட இருந்தார். ஆண்டவர் முதல்ல நம்ம கூட இருக்கணும், கூட இருக்கணும். ஓசியா 8:14, ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான், யூதா அரணான பட்டணங்களை பெருக பண்ணுகிறான். ஆனாலும் நான் அதன் நகரங்களின் அக்கினியை வர பண்ணுவேன், அது அவைகளின் கோவில்களை பட்சிக்கும் என்பதாக. 13:6 பாருங்க. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள், திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டின்மையாயிற்று, அதனால என்னை மறந்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படின்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். ஆண்டவரை மறந்துட்டோம், ஆண்டவர் நமக்கு இல்லைன்னா நம்ம மாளிகையை அல்ல, பரிசுத்த ஸ்தலத்தை அல்ல, தேவனுடைய ஆலயத்தை அல்ல, கோவிலை தான் கட்டுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் என் கூட இருக்கணும், தேவ சமூகம் என் கூட இருக்கணும், தேவ பிரசன்னம் என் கூட இருக்கணும். அவர் என்னோடு கூட இருக்கும் போதுதான் மாளிகை எழும்பும், வாசஸ்தலம் எழும்பும், பரிசுத்த ஸ்தலம் எழும்பும், தேவனுடைய ஆலயம் எழும்பும். இல்லைன்னா நான் கோவிலை தான் கட்டி எழுப்புவேன். இன்னைக்கு கோவிலுக்கு நமக்கும் வித்தியாசம் தெரியணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இது தேவன் கட்டுகிற மாளிகை, இது பரிசுத்த ஸ்தலம், இது தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. இந்த ஆலயத்துல தான் கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். இந்த ஆலயத்துல தான் தேவன் கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமென். அப்போ எப்போதும் தேவ சமூகத்தை, தேவ பிரசன்னத்தை இழந்துடக்கூடாது. சில நேரம் திருப்தி ஆனதுக்கு அப்புறம் சர்ச்சை மறந்துறது, சில நேரம் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தேவ சமூகத்தை இழந்துறது. நல்லா நல்லா தரித்திரமா வரும்போது, தரித்திரமா சர்ச்சுக்கு வரும்போது இல்லாமையா சைக்கிளில் வந்த ஆட்கள், ஆசீர்வாதம் இல்லாமல் கடன் பிரச்சனையோட வந்த ஆட்கள், ஆண்டவர் சபையில் ஆசீர்வதிக்கிறதுக்கு அப்புறம் திருப்தியானதுக்கு அப்புறம் ஆண்டவரை மறந்துடக்கூடாது. இப்படி மறக்கிறவர்கள் கோவிலை கட்டுகிறார்கள், மாளிகையே அல்ல. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நீங்க மறந்தாலோ நீங்க கட்டுகிறது மாளிகை அல்ல, கோவிலை. நீங்கள் கட்டுகிறது பரிசுத்த ஸ்தலத்தை அல்ல, கோவிலை. நீங்கள் கட்டுகிறது தேவனுடைய ஆலயத்தை அல்ல, கோவிலை. அது நீங்க திருப்தி அடைந்த பின்பு தேவனை மறக்கிற கூட்டமா இருக்க கூடாது. அப்ப நான் ஆண்டவர் சொல்லுகிற உன் கூட இருந்து நான் செய்யற காரியம் பயங்கரமா இருக்கணும்னா மாளிகை எழும்ப போகிறது, தேவனுடைய வாசஸ்தலம் எழும்ப போகிறது, ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலம் எழும்ப போகிறது. ஆமென். சரி, எப்படி சாலமோனோடு இருந்தார்? 1 நாளாகும் 22ஆம் அதிகாரம்
10ஆம் வசனம். அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான், நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன். நல்லா இருக்குல்ல? எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்து. இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய ராஜாங்கத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவேன் என்றார். எப்படி இருந்தார்னா அவன் கூட பிதாவாகவே இருந்தார். எப்படி இருந்தாரா? பிதாவாகவே இருந்தார். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்க. பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவனிடத்துல போய் அவளோட சயனித்தான். அவன் ஒரு குமாரனை பெற்றார், அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்துல கர்த்தர் அன்பாயிருந்தார். சொல்லுங்க, அன்பாயிருந்தார். 25ஆம் வசனம் பாருங்க. அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்ப அவன் கர்த்தரின் நிமித்தம் அவனுக்கு எதிதியா என்று பெயரிட்டான். சாலமோனுக்கு இன்னொரு பேர் என்ன? எதிதியா. ஜெடிடியான்னு சொல்றோம்ல இங்கிலீஷ்ல, ஜெடிடியா, எதிதியா. எதிதியான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யெகோவாவின் தேவன் என் மீது பிரியமா இருக்கிறார். 24ஆம் வசனத்தின் பின்பகுதியில் பார்த்துக்கோங்கள, அவனிடத்துல கர்த்தர் எப்படியா இருந்தாராம்? அன்பாயிருந்தார். தேவன் சாலமோனோடு கூட முதல்ல எப்படி இருந்தாராம்? பிதாவாக. சொல்லுங்க, பிதாவாக கர்த்தர் உன்னோடு கூட இருப்பா. தேவன் என் மீது பிரியமா இருக்கிறா, தேவன் என் மீது அன்பா இருக்கிறா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து ஏறக்குறைய 11 வசனம் நான் அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்தி காண்பிக்கிற ஒரு வார்த்தை. ஆமென். தேவன் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார், அவனை தண்டிக்கிறார். தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரம்பினால் அடித்தால் அவன் சாகா. எந்த மகனை அவர் நேசிக்கிறாரோ அந்த மகனை அவர் சிட்சிக்கிறார். தேவனால் பிதா என்றால் அன்பாயிருக்கிறார். உங்களை சிட்சிக்கிறார், உங்களை கடிந்து கொள்ளுகிறார், உங்களை நெருக்குகிறார், உங்களுக்கு கேட் போடுறார், உங்களை சில நேரம் சரி செய்கிறார்னா கர்த்தர் உங்க மேல அன்பாயிருக்கிறார் என்ற அர்த்தம். பிதாவாக நான் சாலமோனோடு இருப்பேன். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்ம கூட எப்படிப்பட்டவரா இருக்கணும் தெரியுமா? ஆண்டவர் என் கூட பிதாவா இருக்க வேண்டும். அப்பந்தான் அவர் அடிப்பார், அப்பந்தான் அவர் சிட்சிப்பார், அப்பந்தான் அவர் என்னை கரெக்ட் பண்ணுவார், அப்பந்தான் அவர் என்னை திருத்துவார், அப்பந்தான் என்னை நேர்வழியில படுத்துவார். உங்கள் பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் கொடுப்பது எவ்வளவு அதிக நிச்சயம் அல்லவா? உங்கள் பிள்ளைகளுக்கு நலம் என்று தோன்றின கொஞ்ச காலம் நீங்கள் சிட்சித்தீர்கள், ஆனால் நீங்கள் பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படி முடிவு பரியந்தம் சிட்சிக்கிறார் என்றார். அவர்தான் உங்கள் மீது அன்பாயிருக்கிற பிதாவாயிருப்பார். என் கூட அவர் எப்படியா இருக்கணும்? பிதாவா இருக்கணும். நல்லா இருக்குல்ல? இது பிடிக்குதா உங்களுக்கு? அவன் மீது அன்பாயிருந்தார். சாலமோனோடு எப்படி இருந்தார்? பிதாவா இருந்தார். அதனாலதான் தாவீதுக்கு சொல்லும் போதே சொன்னார், சவுலை விட்டு நீக்கின கிருபை உன் மகனாகிய சாலமோனை விட்டு நீக்காதபடி இருப்பேன். ஆமென். அவன் பிரமாணத்தையும் வசனத்தையும் கை கொள்ளாமல் போனா அவனை மிளாற்றினால தண்டிப்பேன். ஏன்னா நான் அவன் மேல அன்பா இருக்கேன், நான் உனக்கு பிதாவா இருக்கிறேன், அவன் எனக்கு குமாரனா இருக்கிறான். ஏன் அடிக்கிறார் உங்களை? ஏன் சிட்சிக்கிறார் உங்களை? உங்களுக்கு அடி விழுது, சிட்சை விழுது, உங்களுக்கு நெருக்கம் வருது, உங்களை பாடுகள் வழியாக கர்த்தர் உட்படுத்தி கொண்டு போயிருக்கிறார்னா ஒன்னு அறிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அதனால தான் இந்த அடி விழுகிறது, அதனால தான் இந்த நெருக்கம் வருகிறது, அதனால தான் இந்த பாடுகள் வழியாக கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். உங்க கூட தேவன் இருக்கிறதற்கு மிகப்பெரிய அடையாளமே பாடு, சிட்சை, போராட்டம், நெருக்கம். நம்மளை சரி செஞ்சிட்டு இருக்கிறார்னு அர்த்தம். என்னை கட்டிட்டு இருக்கிறார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லு, என்னை கட்டிட்டு இருக்க. எதுவா சொல்லுங்க. அடி விழும்போது இப்படியா சொல்லுவீங்க? அம்மா ஐயா முடியல சாமி, பாஸ்டர் தாங்க முடியல ஐயா, என் புருஷன் அடிக்கிறான், என் மனைவி திட்டுறா, என் பிள்ளை குடிக்கிறான், என் அம்மா. சாலமோனே, நான் உன் கூட பிதாவா இருப்பேன். உன் கூட இருக்கிறதுக்கு பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? உங்களுக்கு சிச்சைகள். கர்த்தர் என் கூட இருக்கிறார்னா நெருக்கங்கள் எல்லாம் வரும்போது பிதாவா இருப்பார். 2வது பாருங்களேன், 1 நாளாகும் 28:20 பாருங்க.
1 நாளாகும் 28:20. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி நீ பலங்கொண்டு தைரியமா இருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் முடித்து தீர்மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இரண்டாவது கர்த்தர் எப்படி இருப்பார் தெரியுமா? முடித்து தீர்மட்டும் கர்த்தர் உன்னோட கூட இருப்பார். எந்த காரியத்தை தொடங்குறீங்களோ அது முடிகிற வரைக்கும் கர்த்தர் உங்க கூட இருப்பார். அல்லேலூயா. பிலிப்பியர் 1:5 பாருங்க. உங்களின் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு காரியத்தை கர்த்தர் தொடங்குறார்னா அது முடிகிற வரைக்கும் உங்க கூட கர்த்தர் இருப்பார். முடித்து தீர் மட்டும் கர்த்தர் உங்க கூட இருப்பா. சகரியா 4:9 அதுதான் வேதம் சொல்லுகிறது. செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும், அதனாலே சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாயாக. ஆண்டவர் என் கூட இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? எத்தனை பாடுகள் வரும், தடைகள் வரும், போராட்டம் வரும். ஒரு காரியத்தை துவங்கும் போது நெகேமியா 152 வருஷம் கட்ட முடியாத அலங்கத்தை 52 நாளில் கர்த்தர் அவனை கொண்டு கட்டி முடிக்கிறார் என்றார். 1ஆம் அதிகாரத்தில் பாபிலோனில் தரிசனத்தோட ஜபத்தோட ஆரம்பித்தவன் 6ஆம் அதிகாரம் 7 மாதம் 12ஆம் தேதி பிரதிஷ்டை பண்ணி ஆலயத்தை கட்டி முடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எப்ப ஆரம்பிச்சானோ அது முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் நெகேமியாவோடு கூட இருந்தார். நீங்க என்னென்ன காரியத்தை இன்னைக்கு ஆரம்பிக்கணும் திட்டம் பண்ணி இருக்கீங்களோ முடித்து தீரு மட்டும் கர்த்தர் உங்க கூட இருப்பா. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31 பாருங்க. எனக்கு இந்த வார்த்தை இந்த பிடிச்சது. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. எப்படி இருந்ததா? ஆண்டவரே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்பா செஞ்சிட்டோம்ப்பா தோத்துறோம் அப்படின்னு இருக்க. அவரே எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு 6ஆவது நாள் சூப்பர்ப்பா அப்பா எப்படி இருந்துச்சு? அப்பா அப்படி இருந்துச்சு. நமக்கு முடிக்கும் போது தான் அதனுடைய சந்தோஷம் தெரியுமா? சில நேரம் சில காரியத்தை ஆரம்பிச்சுட்டு பல பேர் முடிக்க முடியாமல் இருந்திருக்காங்க. வீட்டை ஆரம்பிப்பாங்க, பல வருஷம் அப்படியே கடந்துடும். பார்த்துருக்கீங்களா? சில காரியத்தை ஆரம்பித்து விட்ருவாங்க, ஆனால் முடிக்க முடியாது. சில நேரம் அப்படியே பல வருஷம் அப்படியே இருக்கிறத பார்த்துருக்கேன். அப்படி கட்டின மாதிரியே கிடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பல 5 வருஷம் வீட்டை கட்டின ஆட்கள்லாம் இருக்குது, 10 வருஷம் கட்டின ஆட்கள்லாம் இருக்குது. அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு இந்த காலை ஆராதனையில் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சபையை பார்த்து சொல்லுகிறார், நான் பிதாவாவும் கூட இருப்பேன், முடித்து தீர் மட்டும் கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருப்பான். கவலையப்படாதீங்க, ஏசப்பா உங்கள் கூட இருப்பான். தைரியமாக இருக்கு. எதை ஆரம்பிச்சிங்களோ முடிச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெகேமியா 6:12 அவன் 7 மாதம் 12ஆம் தேதி அலங்கத்தை பிரதிஷ்டை பண்ணினான். எத்தனை முறை சன்பலாத் வந்தான், எத்தனை முறை தொபியா வருவான், எத்தனை முறை சமாயா போன்ற கள்ளத்தீர்க்கதரிசிகள் உள்ள நுழைவாங்க, எத்தனை முறை பல எதிர்ப்பு. ஆனால் எல்லா எதிர்ப்பின் மத்தியிலையும் எதை கர்த்தர் தொடங்கினாரோ அந்நாள் மட்டும் நற்கிரியை தொடங்கினவ அதை முடித்து தீரு மட்டும். என்னை விட்டு விலகவும் மாட்டார், என்னை கைவிடவும் மாட்டார், என் கூடயே இருப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. 1 நாளாகமும் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளிச் செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. எப்படி கூட இருப்பார் தெரியுமா? ஞானத்தையும் உணர்வையும் அருளிச் செய்து கர்த்தர் உன்னோடு கூட இருப்பா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11:2 ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஞானத்தையும் உணர்வையும் உனக்கு நான் அருளி செய்து உன் தேவனாகிய கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உன்னோடு கூட அவர் கட்டளையிடுவார், உன் கூட இருப்பேன். அப்படின்னா எப்படி இருப்பாரா? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவராக நம்ம கூட இருப்பார். பழைய ஏற்பாட்டில் அப்பப்போ வந்துட்டு இருந்த ஆவியானவர் இப்ப நம்ம கூட பெர்மனண்டா இருக்கிறாரு. ஒன்னு பிதாவா இருப்பார், அன்பா இருப்பார், என்னை சிட்சிப்பார், கடிந்து கொள்ளுவார், சரி செய்வார், என்னை நேர்வழிப்படுத்துவார், என்னை சரியா நடத்தி கொண்டு போவார். ரெண்டாவது என் கூட எப்படி இருப்பார்? முடித்து தீரு மட்டும் கர்த்தர் உங்க கூட இருப்பார். தொடங்கினவர் முடிக்கிற வரைக்கும் உங்க கூட இருப்பாரா இல்லையா? மூணாவது பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருப்பார். ஆவியா இருப்பார். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியாக கர்த்தர் நம்மோடு இருப்பார். அடுத்தடுத்த பாயிண்ட்டை சொல்லி முடிக்கிறேன். 1 நாளாகமம் 22:15 பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் தேவைக்கு தகுந்தாற் போல வந்து கொண்டே இருந்தார். நம்ம பராக்கிரமமான காரியங்களை செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். தீர்க்க தரிசனம் சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். சத்துருக்கள் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். தேவ ஜனங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கர்த்தர் காரியத்தை நடப்பித்தார். இந்த கடைசி காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நமக்குள்ள வாசம் பண்ணி நம்மோடே கூட இருந்து காரியங்களை நடப்பிக்கபடி தேவ ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். நான்காவது 1 நாளாகமம் 22:15 வேலை செய்யத்தக்க திரளான சிற்பாசாரிகளும் தச்சரும் கல் தச்சரும் எந்த வேலையிலும் நிபுணரானவர்களும் முன்னோடு இருக்கிறார்கள். அப்படின்னா இதை நான் இப்படி சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது 2 நாளாகமம் 2:7 அப்படிப்பட்ட சில வார்த்தைகள் சொல்லப்பட்டுட்டு பவுல் அதை சொல்லும் போது 1 கொரிந்தியர் 3:10 பாருங்க, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மீது கட்டுகிறான், அவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவர். எபேசியர் 4:12-13 பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக அவர் சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசியாக, சிலர் சுவிசேஷகர்களாக, சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்படின்னா நான்காவது சொல்லுகிறேன், 5 விதமான ஊழியக்காரர்களோடு ஆண்டவர் கூட இருக்கிறது போல அந்த 5 விதமான ஊழியக்காரருடைய அபிஷேகமும் என் கூட இருந்து என்னை கர்த்தர் நடத்தும்படி தேவன் நடத்துவார். அல்லேலூயா. 5 விதமான ஊழியங்கள், 5 விதமான ஊழியக்காரருடைய அபிஷேகம், வழி நடத்துதல் என் கூட கர்த்தர் இருக்கும்படி செய்வார். அப்போஸ்தலர் 2:42 சொல்லுகிறது, அவர்கள் அப்போஸ்தலராலும் சிலர் அவர்களை அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பமிக்கதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்படின்னா 5 விதமான ஊழியங்கள், ஊழியக்காரர்களோட ஐக்கியம். அவங்க நம்ம கூடயே டிராவல் பண்ணும்போது கர்த்தர் காரியத்தை நடப்பிக்கிறதுக்கு ஜெயம் தருவார். ஊழியக்காரங்களுடைய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஆமென். ஆமா, என்னென்ன நம்ம சபையில் இருக்கிறீங்களோ ஊழியக்காரங்களோட ஐக்கியம் இருக்கணும். சிலருக்கு நம்ம சர்ச்சில் யார் என்ன ஊழியம் செய்கிறாங்கன்னே தெரியாது, ஊழியக்காரங்க யாருன்னே சிலருக்கு தெரியாது. வருவீங்க, அப்படி போயிடுவீங்க. ஒரு நாளாவது நம்மகிட்ட வந்து, பிரதர் பாஸ்டர் கையை கொடுத்து, மெசேஜ் இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு, என்கிட்ட பேசினார் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் இங்கே வாய்ப்பு கிடையாது. ஆமாம், நமக்கு எத்தனை பேர் என்னெல்லாம் நினச்சி ஜெபம் பண்ணியிருக்கீங்க? பொய் சொல்லாமல் கை வைத்துங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா? கொஞ்சம் பேர் தான் இருப்பீங்க. மற்ற பேர்லாம் அவன் பாட்டுக்கு அலைவான், அவன் அலைச்சலுக்கு நம்ம ஜெபம் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க. தோத்திரம். ஐக்கியம் என்னது? வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, என் கூட வர்றது ஐக்கியம். அது இல்லை. சபையில் இருந்தீங்கன்னா ஆவியில் கனெக்ட் ஆகி எனக்காக ஜெபம் பண்ணுறது, நம்ம ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறது, சபையோடு ஐக்கியமாக இருக்கிறது, வந்து சேர் எடுத்து போடுறது, க்ளீனிங் ஒர்க் பார்க்குறது, சண்டே ஆராதனைக்கு உதவி செய்கிறது, சனிக்கிழமை வந்து ஹெல்ப் பண்ணுறது, ஞாயிற்றுக்கிழமை கிராம ஊழியங்களுக்கு போகிறது, வியாழக்கிழமை சுவிசேஷ வேலைக்காக வேலையாட்களை எழுப்பும் என்ற காரியத்தில் போய் நிற்கிறது, ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரியில் போய் ஹெல்ப் பண்ணுறது, வீட்டு கூட்டம் நடக்குது ஒவ்வொரு இடத்துலையும், அந்த கூட்டத்தில் பாஸ்டர்கிட்ட போய், பாஸ்டர் சாம் நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்க வாங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்க சொல்லணுமா இல்லையா? பாஸ்டர் சாம் நீங்க ஒரு செவ்வாய்க்கிழமை நீங்க பாட்டு ஆராதனை நடத்தாதீங்க, நாங்க நடத்துறோம். அண்ணே எனக்கு ஒரு வாரம் மெசேஜ் கொடுங்க, கொடுக்குறோம்.
வாங்க வாங்க, விளக்கமாற பிடிங்க, பக்கத்தில் கை பிடிங்க, விளக்கமாற பிடிங்க. கொஞ்சம் சாட்டர்டேலாம் வந்து இங்கே என்ன வேலை நடக்குன்னு கொஞ்சம் பாருங்க. ஊழியத்தோட ஐக்கியமா இருங்க, ஊழியக்காரர்களோட ஐக்கியமா இருங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். என்னையாவது வந்து என்ன ஒரு ஊழியத்துக்கு எங்கேயாவது கூட்டு போங்களேன்னு யாராவது ஒரு ஆள் சொல்லியிருக்கீங்களா? ஊர் ஊராக தெரியுறேன்ல, ஊர் ஊராக தெரியுறேன், இந்தியா முழுசும் போகிறேன். ஏதாவது ஒரு இடத்துக்கு எதை கூட்டு போங்களேன், ஒரு சண்டே கூட்டு போங்க, இங்கே போகிறீங்களே எங்கேயாவது என்ன கூட்டு போங்களேன், எப்படி ஊழியம் நடக்குதுன்னு நாங்கள் பார்க்குறோம். வெளியே வந்து பார்த்தா தானே தெரியும் அங்கே என்ன நடக்குது, வெளியே ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரு அப்படிங்கிறது கூட வந்தால் தானே தெரியும். நம்ம ஞாயிற்றுக்கிழமை வர்றதே பெரிய விஷயமால நினைக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிளம்பி வர்றதே பெரிய விஷயமா நினைக்கிறோம். அப்புறம் எப்படி யோசிச்சு பாருங்க. நீங்கள் ரீல்ஸில் ஐக்கியமாக இருக்கீங்க, பல பேர் ரீல்ஸில் ஐக்கியமாக இருக்காங்க. அது சினிமா பாட்டை வச்சுட்டு ரீல்ஸ் போடுற சர்ச்சு நம்ம மக்கள்லாம் இருக்கீங்க பாருங்க. நான் உங்கள் ஃபேஸ்புக்கை சர்ச் பார்ப்பேன், உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்பப்போ பார்ப்பேங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நான் உங்களோட ஐக்கியமாக இருக்கேன். நீங்கள் என்னென்ன சேட்டையெல்லாம் கொடுப்பீங்கிறதுல நான் பார்ப்பேன். நீங்கள் எங்கெங்கெல்லாம் போய் ஸ்டேட்டஸ் போடுறீங்க, அது என்னென்ன சினிமா பாட்டை வச்சு போடுறீங்க, நீங்கள் எப்படியெல்லாம் ஃபேஸ்புக்கில் போடுறீங்க, எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். சில பேரோட பரிசுத்த ஆவியானவர் நேரடியாக பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நான் உங்கள் கூட ஐக்கியமாக இருக்கேன். நீங்கள் என்ன செய்கிறீங்க, எங்கே போகிறீங்க, ஒரு ஆளை காணுமே, உடனே சந்திராஸ்டேட்டை ஃபோன் பண்ணி இந்த ஆள் இல்லையே அப்படின்னு கேட்பேன். உடனே கேட்பேன். முன்னாடி அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க பாருங்க, உங்களுக்கு அட்டண்டன்ஸ் எடுக்கிறோம் உங்களுக்கு தெரியுமா? அது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்கன்றது எத்தனை பேர் தெரியும் பாருங்க. அதுவும் இவ்வளோ பேருக்கு தான் தெரியும். அப்படி ஒன்று இருக்கா? எங்களுக்கே தெரியாமல் என்னென்ன வேலையெல்லாம் நடக்குது, உங்களுக்கே தெரியாமல் கேமராவில் உங்களை பார்க்குறோம். நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்க, மிஸ் ஆனீங்க, எல்லாம் பார்க்குறோம். ஈவன் நீங்கள் உட்காந்து பேசுகிறதையும் கேட்குறோம். சில கேமராவில் உங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. என்னை பற்றிலாம் சிலர் அவ்வளோ பெருமையாக பேசிட்டு இருந்தீங்க, கேட்டேன். என் மேலே அவ்வளோ ஆசையாக உங்களுக்கு. தோத்துறோம். சபையோட ஐக்கியமா இருங்க, ஊழியக்காரனோட ஐக்கியமா இருங்க, ஊழியத்தோட ஐக்கியமா இருங்க. அப்பதான் கர்த்தர் உங்க கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. 1 நாளாகும் 29:19 ஒரே ஒரு வசனம் வேகமா வாசித்து முடிச்சோம். என் குமாரனாகிய சாலமோனே, உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படிக்கு இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரண்மனையை கட்டும்படிக்கு அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்றார். கர்த்தர் என் கூட இருக்கணுமா? அவர் என் கூட பிதாவாக முடித்து தீர் மட்டும் ஆவியாக கடைசியாக ஊழியத்தில் ஊழியக்காரர்களோட ஐக்கியத்தோட என் கூட இருக்கணும். கடைசியாக சொல்றாரு, இந்த அரண்மனையை கட்டும்படிக்கு நான் உன்னோடு கூட இருப்பேன். எப்படி இருப்பேன்? உத்தம இருதயத்தை கர்த்தர் எனக்கு தாரும். அவன் சொல்ற ஜெபிக்கிறான், என் மகனுக்கு கொஞ்சம் இந்த ஒரு நல்ல ஒரு ஹார்ட்டை கொடுங்க, இருதயத்தை, உத்தம இருதயத்தை, சுத்த இருதயத்தை கொடுங்க. அவன் அப்படிதான் ஜெபிக்கிறான். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29:1 இப்படி சொல்லுகிறது. தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமா இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. இந்த அரண்மனையை கட்டுறதுக்கு என்ன வேணும்? உத்தம இருதயம் வேணும். 1 நாளாகும் 12:38 சொல்லுகிறது. தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்குறதற்கு இந்த யுத்த மனுஷர் எல்லாரும் அணி அணியாய் வைக்கப்பட்டவர்களாக உத்தம இருதயத்தோடு எப்ரோனுக்கு வந்தார்கள். இஸ்ரவேலில் மற்ற யாவரும் தாவீது ராஜாவுக்கு அடுத்ததற்கு ஒருமனப்பட்டிருந்தார்கள். தாவீதை ராஜாவாக்குகிறதற்கு உத்தம இருதயம், தாவீதோடு சேர்ந்ததெல்லாம் உத்தம இருதயம். 1 நாளாம் 29:9 சொல்லுகிறது. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கத்தக்கதாக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடு ஜனங்கள் ஆலயத்துக்கு கொடுத்தார்களாம் அரண்மனையை கட்ட. அதே 1 நாளாம் 29:17 சொல்லுகிறது.
என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமா இந்த அரண்மனையை கட்டுறதுக்கு கொடுத்தேன். ஜனங்களும் உத்தம இருதயத்தோடு கொடுத்தாங்க. தாவீதும் உத்தம இருதயத்தோடு ஆலயத்தை கட்டுறதுக்கு கொடுத்தான். சங்கீதம் 119:80 வேதம் சொல்கிறது, உமது பிரமாணங்கள் உத்தமமாயிருக்கிறது. சங்கீதம் 51:10 சொல்லுகிறது, ஆண்டவரே சுத்த இருதயத்தை நிலைத்தாரும். சங்கீதம் 73:1 சொல்லுகிறது, சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு இஸ்ரவேலுக்கு தேவன் துணையாயிருக்கிறார், நல்லவராயிருக்கிறார். நீதிமொழிகள் 22:11 சொல்லுகிறது, சுத்த இருதயத்தை விரும்புகனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதனாயிருப்பான். மத்தேயு 5:8 சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். 1 தீமோத்தேயு 1:5 சொல்லுகிறது, சுத்த இருதயத்திலும் நல் மனசாட்சியும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. எல்லாத்திலும் சுத்தம், இருதயத்தில் சுத்த இருதயம், சுத்த மனசாட்சியோட வாழ இருப்போமானால் கர்த்தர் என் கூட இருப்பார். என் கூட இருந்து செய்கிற காரியம் முடித்து தீர் மட்டும் என் கூட இருப்பார். பிதாவா என் கூட இருப்பார், ஆவியா என் கூட இருப்பார், பிதாவின் தேவனாய் என் கூட இருப்பார். ஆண்டவர் 5 ஊழியங்கள், ஊழியக்காரர்கள் இந்த ஐக்கியத்தோட என் கூட இருப்பார். உத்தம இருதயம் மட்டும் இருந்தா போதும், என் கூட இருந்து கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்து வெற்றியை தருவார். எல்லாரும் எழும்பி நிற்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.